அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா உள்ளிட்டோர் மீதான சொத்து வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் சென்னையின் முக்கிய இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், வணக்கம். சொல்லுங்க, இப்ப தமிழகம் முழுக்க எவ்வளவு போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க? ராமச்சந்திரன். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா உள்ளிட்டோர் மீது சொத்து மேல்முறையீட்டு வழக்கில் இன்று காலை தீர்ப்பு வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனையடுத்து தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளார்கள். சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணியில் நேற்று இரவு முழுவதுமே பணியை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. விமான நிலையம், பேருந்து நிலையம், ரயில் நிலையம், கோயில்கள் உள்ளிட்ட முக்கியமான இடங்களில் இந்த பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழக டிஜிபி அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட வாரியாக பழைய குற்றவாளிகள் மற்றும் அரசியல் ஆதரவு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக நூற்றுக்கணக்கான பழைய குற்றவாளிகளை கைது செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இன்று காலை தீர்ப்பு வழங்கப்படும், சொத்து மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மேலும் பாதுகாப்பை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகரை பொறுத்தவரை மிக முக்கியமான இடங்களில் வழக்கத்தை விட கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் இல்லம் அமைந்துள்ள ஆரியபுரம், அதேபோல சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகை, திமுக தலைவர் வசிக்கக்கூடிய கோபாலபுரம் இல்லம், அதேபோல திமுகவின் தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம், மேலும் திமுக செயல் தலைவர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இருக்கக்கூடிய அவரது இல்லம், அதேபோல தமிழக பாஜகவின் மாநில தலைமை அலுவலகம் அமைந்துள்ள டி நகர், அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கின் மிக முக்கியதாராக இருக்கக்கூடிய திமுக பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய அன்பழகனுடைய இல்லம், இதுபோன்ற மிக முக்கியமான இடங்களில் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அவரது அலுவலகங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு நேற்று இரவு முழுவதும் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய விமான நிலையம், அதேபோல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம் ஆகியவற்றுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. உள்ளே வரக்கூடிய அனைத்து பயணிகளிலும் கடுமையான சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இரவு முழுவதுமே பல்வேறு இடங்களில் அங்கங்கே காவல்துறையினர் வாகன தணிக்கையும் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாகனங்களில் ஏதாவது சந்தேகப்படக்கூடிய நபர்கள் உள்ளே வருவதோ அல்லது சந்தேகப்படக்கூடிய வகையில் பொருட்களை எடுத்துச் சென்றாலோ உடனடியாக அவர்கள் கைது செய்ய வேண்டும் என்றும் சென்னை மாநகர காவல்துறையினர் ஏற்கனவே அவர்களுக்கு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அந்த அடிப்படையில் நேற்று இரவு முழுவதுமே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லம், அலுவலகம் மற்றும் முக்கிய இடங்கள், பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களுக்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பிரவீன். ராமச்சந்திரன், இப்போ முதலமைச்சர் வீட்டருகே நிலவும் சூழல் பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த 7ஆம் தேதி அதிமுக தலைமை மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதன் பிறகு அவரது இல்லத்திற்கு, சென்னை ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு வரக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை அதிகரித்த வண்ணம் உள்ளது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகரித்ததையொட்டி அந்த பகுதியில் காவல்துறை துணை ஆணையர், மயிலாப்பூர் காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் கூடுதல் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் போலீசார் அவர்களை. தற்பொழுது இன்று தீர்ப்பு இன்று காலை வெளியாகுவதையொட்டி இங்கு கூடுதல் இரும்பு தடுப்புகள் கொண்டு கூடுதல் பாதுகாப்பு பணியில் தற்பொழுது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். ஒருவேளை தீர்ப்பு அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவுக்கு எதிராக அமைந்தால் இங்கு வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் போலீசார் தரப்பில் நம்பப்படுகிறது. அந்த தகவலை ஒட்டி கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். ஒருவேளை அதிக அளவில் பொதுமக்களோ அதிமுக நிர்வாகிகளோ வருகை இருந்தால் அவர்களை கட்டுப்படுத்தும் வகையில் இரும்பு தடுப்புகள் இருபுறமும் பொதுமக்களே உள்ளே வராத வகையில் இரும்பு தடுப்புகளும் நேற்று இரவு கூடுதலாக வாகனங்களில் கொண்டு வரப்பட்டு தற்பொழுது இந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தீர்ப்புக்கு பிறகே ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.